வணக்கம் நண்பர்களே, என்னுடைய பேர் தரன் ரட்னம். இது எனது ஐடி அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் ஒரு யூடியூப் சேனல். இந்த சேனலுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. இன்றைய பதிவு என்னவென்றால், ஒரு வீடியோ ஃபைல் ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ணுறதை பற்றி. அதாவது MKV என்னும் ஒரு ஃபைல் ஃபார்மேட்டில் இருந்து நாங்கள் MP4 என்னும் ஒரு ஃபைல் ஃபார்மேட்டுக்கு ஒரு வீடியோ ஃபைல் ஒன்றினை மாற்றப் போகின்றோம். அப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன காரணத்துக்காக நாங்கள் MKV ஃபைல் ஃபார்மேட்டிலிருந்து MP4 ஃபைல் ஃபார்மேட்டுக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லி. அதுக்குரிய முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால், இப்போ அநேகமான வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் எல்லாத்துக்கும் உங்களுக்கு MP4 ஃபைல் ஃபார்மேட் தான் தேவைப்படுகின்றது. மாற்றியது இந்த MP4 இப்போ நீங்கள் இப்போ அநேகமான டிவைசஸில் அதை நீங்கள் ரன் பண்ணலாம். அதாவது பெர்ஃபார்மன்ஸும் இப்போ MKVயோட கம்பேர் பண்ணிக்கல பெர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் நல்லது. இப்போ உதாரணமாக நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் மற்றது யூடியூப் போன்றவை எல்லாம் MP4 மட்டும்தான் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணும். இந்த காரணங்களுக்காகத்தான் நாங்கள் MKV ஃபைல் ஃபார்மேட்டிலிருந்து MP4 ஃபைல் ஃபார்மேட்டுக்கு மாற்ற போகின்றோம். ஓகே, அந்த MKV என்ற ஃபைல் ஃபார்மேட் இப்போ ஆடியோ ட்ராக்கை கொண்டிருக்கும், வீடியோ ட்ராக்கை கொண்டிருக்கும். அதே நேரத்தில் நம்முடைய மெனு, டைட்டில்ஸ் போன்ற எல்லாவற்றையும் கொண்ட ஒரு கண்டெய்னர் டைப் உள்ள ஒரு ஃபைல் ஃபார்மேட் தான் இந்த MKV. அதுக்குரிய சில சாஃப்ட்வேர் காணப்படுகின்றது. இப்போ நீங்கள் அந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் எடிட் பண்ணும் பொழுது MKV ஃபைல் ஃபார்மேட்டில் வைத்துக்கொண்டு அவையெல்லாம் முடிந்த பிறகு அதனை நீங்கள் MP4க்கு மாற்றி நீங்கள் உங்களோட தேவைகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த வீடியோ கன்வர்ஷனுக்கு நாங்கள் பயன்படுத்த போன்ற டூல் VLC மீடியா பிளேயர் என்னும் ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல் ஆகும். இது ஓப்பன் சோர்ஸ் டூல் என்றபடியாக இதனை நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். இந்த VLC மீடியா பிளேயர்னு நீங்கள் மீடியா பிளேயராகவும் யூஸ் பண்ணலாம். மற்ற இந்த ஃபைல்ஸை கன்வெர்ட் பண்ணுவதற்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். அதாவது மீடியா சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸை நீங்கள் கன்வெர்ட் பண்ணுவதற்கும் இந்த VLC மீடியா பிளேயரை நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகே, அப்போ நாங்கள் இப்பொழுது அதனை எவ்வாறு நாங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதனை பாவிப்பது என்பதை பற்றி நாங்கள் ஒரு டெமோவினை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். லெட்ஸ் see the demo. இப்பொழுது நாங்கள் இந்த VLC மீடியா பிளேயரினை எமது பிசியில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம். இந்த VLC மீடியா பிளேயர் என்பது ஒரு ஓப்பன் சோர்ஸ், அதே நேரத்தில் இது ஃப்ரீ டூல். மாற்றியது இந்த VLC மீடியா பிளேயரை உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணுவதற்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு கொடெக்ஸ் என்பது தேவையில்லை. இப்போ கொடெக்ஸ் என்பது ஒரு என்கோடர் அல்லது ஒரு டீகோடர். இப்போ பொதுவாக ஏதாவது ஒரு மீடியா பிளேயரை நீங்கள் டவுன்லோட் பண்ணும் பொழுது அந்த கொடெக்ஸும் நீங்கள் சில நிலைகளில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டிய கட்டாயங்கள் இருக்கலாம். ஆனால் VLC மீடியா பிளேயருக்கு நீங்கள் கொடெக்ஸ் என்பதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. மற்றும் இந்த VLC மீடியா பிளேயரை நீங்கள் ஒரு மீடியா பிளேயராக பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் இந்த ஃபைல் கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் நாங்கள் பயன்படுத்தலாம். அப்போ இப்பொழுது நாங்கள் இங்கே இந்த VLC மீடியா பிளேயரினை நாங்கள் எங்களுடைய MKV வீடியோ ஃபைல் ஃபார்மேட்டில் இருந்து அதனை MP4 வீடியோ ஃபார்மேட்டுக்கு மாற்றப் போகின்றோம். இந்த VLC மீடியா பிளேயரானது நீங்கள் விண்டோஸ் பிளாட்ஃபார்முக்கும் பாவிக்கலாம், அதே மாதிரி லினக்ஸுக்கு பாவிக்கலாம், ஆண்ட்ராய்டுக்கு பாவிக்கலாம், அதே மாதிரி iOS ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் நீங்கள் அதனை பாவிக்கலாம். இப்பொழுது நாங்கள் இந்த டவுன்லோட் VLC என்பதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுவோம். இப்பொழுது அந்த VLC மீடியா பிளேயருக்கான exe ஃபைல் டவுன்லோட் பண்ணி முடிந்து விட்டது. அதனை நாங்கள் கிளிக் பண்ணி ஷோ இன் ஃபோல்டர் என்பதற்கு சென்று இந்த exe ஃபைலை நாங்கள் இப்பொழுது டபுள் கிளிக் பண்ணி எங்களுடைய அந்த VLC மீடியா பிளேயரினை இன்ஸ்டால் பண்ணுவோம். அதாவது ஒவ்வொரு ப்ராம்ப்ட்டும் உங்களுக்கு கொண்டிருக்கும். அந்த ப்ராம்ப்டை வடிவாக வாசித்து அதனை நெக்ஸ்ட் என்பதை கிளிக் பண்ணுங்கள். இது உங்களுடைய லைசன்ஸ் அக்ரிமெண்ட், இதில் எல்லாம் சரியாக இருக்கின்றது. நெக்ஸ்ட். அப்போ இது டிஃபால்ட் லொக்கேஷன் இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் வீடியோ லேன் VLC என்னும் ஒரு ஃபோல்டரில் இது இன்ஸ்டால் பண்ணுகின்றது. இப்பொழுது இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டது. நாங்கள் இந்த ஃபினிஷ் பட்டனை கிளிக் பண்ணுவோம். இப்பொழுது இந்த VLC மீடியா பிளேயர் ஓப்பன் பண்ணி இங்கே காணப்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் இதற்கு முதல் என்னிடம் எனது கம்ப்யூட்டரில் ஒரு MKV ஃபைல் ஃபார்மேட் ஒன்று காணப்படுகின்றது. ப்ராப்பர்ட்டிஸுக்கு சென்று பார்க்கும்பொழுது பாருங்கள், இது MKV என்னும் ஃபைல் ஃபார்மேட். இதனை டபுள் கிளிக் பண்ணும் பொழுது பாருங்கள்,
பண்ணும்போது பாருங்கள் நீங்கள் பாட்டம் பார்ட்டில் ரெக்கார்டிங்னு சொல்லி வரும். ஓகே, இதுதான் என்னுடைய MKV ஃபைல். இப்போ இந்த ஃபைலை தான் நாங்கள் வந்து இப்பொழுது MPV ஃபார்மேட்டுக்கு மாற்ற போகின்றோம். அப்போ இங்கே அதாவது VLC மீடியா பிளேயரை ஓப்பன் பண்ணி இந்த மீடியா என்ற பட்டனை கிளிக் பண்ணும் பொழுது பாருங்கள் இங்கே convert/save என்று சொல்லி ஒரு லிங்க் கொண்டு காணப்படுகின்றது. அதனை கிளிக் பண்ணுவோம். அப்போ இப்பொழுது நாங்கள் எந்த ஃபைலை வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோமோ அதை நாங்கள் சூஸ் பண்ணுவோம். அந்த ஃபைல் வந்து எங்களுக்கு இந்த வீடியோ என்னும் இந்த ஃபோல்டரில் இதுதான் அந்த ஃபைல். அப்போ இந்த MKV ஃபைலை நாங்கள் சூஸ் பண்ணுவோம். சூஸ் பண்ணி போட்டு கன்வெர்ட் அண்ட் சேவ் என்பதை நாங்கள் கிளிக் பண்ணுவோம். இப்பொழுது இதுதான் அந்த சோர்ஸ் ஃபைல். அடுத்தது இது கன்வெர்ட், தட் இஸ் கரெக்ட். ப்ரொஃபைல் ஒன்று காணப்படுகின்றது. அப்போ இதில் வந்து எந்த ஃபார்மேட்டுக்கு மாற்ற போகிறீங்கன்னு சொல்லி இதில் வந்து காணப்படுகின்றது. இப்போ நிறைய ஃபார்மேட் காணப்படுகின்றது. இப்போ இதில் வந்து ஒன்றை நான் முக்கியமாக சொல்லலாம், இந்த MP3. இப்பொழுது நீங்கள் அதாவது உங்களிடம் ஒரு வீடியோ ஃபைல் காணப்படுகின்றது. ஆனால் அந்த வீடியோ ஃபைலில் இருக்கிற ஆடியோவை மட்டும் நீங்கள் அதாவது எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டுமென்னு சொன்னால் இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். மற்றது இப்போ நாங்கள் இப்போ வீடியோ ஃபார் யூடியூப் HD நாங்கள் இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுவோம். ஏனென்று சொன்னால் யூடியூப் வந்து MP4 மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும். அப்போ இந்த வீடியோ ஃபார் யூடியூப் HD என்பது MP4க்குரியது. அப்போ இந்த டெஸ்டினேஷன் ஃபைல் வந்து எங்கே நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி அதை நாங்கள் சூஸ் பண்ணுவோம். நாங்கள் வீடியோவிலேயே போடுவோம். இதை வந்து இதனை நாங்கள் வந்து MP4ன்னு சொல்லி போடுவோம். MP4 கன்வெர்ட். ஓகே, அப்போ இங்கே வந்து ஃபைல் ஃபார்மேட் வந்து MP4. அப்போ நாங்கள் கிளிக் பண்ணி போட்டு இப்போ அதனை நாங்கள் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுவோம். இப்பொழுது பாருங்கள் இது வந்து அந்த கன்வெர்ட் பண்ணி கொண்டு இருக்கின்றது. இப்பொழுது கன்வர்ஷன் வந்து அதாவது எங்களுடைய MKV ஃபைல் ஃபார்மேட் வந்து MP4க்கு வந்து மாற்றப்பட்டு விட்டது. இப்போ நாங்கள் அந்த டெஸ்டினேஷன் ஃபோல்டர் எங்களுக்கு தெரியும். ஓகே, அப்போ இங்கே வந்து பார்க்கும்பொழுது பாருங்கள் இதுதான் அந்த கன்வெர்ட்டட் வந்து அதில் பேரை பாருங்கள். ரைட், இந்த பேரை பார்க்கும்பொழுது உங்களுக்கு விளங்கும். இப்போ இதனை இதுதான் அந்த கன்வெர்ட் பண்ணப்பட்ட MP4 ஃபைல். இப்போ இதனை ரைட் கிளிக் பண்ணி அதில் ப்ராப்பர்ட்டிஸை நாங்கள் பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்கள் அது வந்து MP4. இப்போ இதனை நாங்கள் ப்ளே பண்ணி பார்ப்போம். இதனை டபுள் கிளிக் பண்ணும் பொழுது பேரை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ இதுதான் எங்களுடைய கன்வெர்ட் MP4க்கு கன்வெர்ட் பண்ணப்பட்ட வீடியோ ஃபைல். ஓகே, ஸோ இந்த VLC மீடியா பிளேயர் வந்து ஒரு ஃப்ரீ டூல், ஓப்பன் சோர்ஸ். அதனை நீங்கள் மீடியா பிளேயராக யூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் இந்த டூலை பாவித்து நீங்கள் ஃபைல் கன்வர்ஷனுக்கும் பாவிக்கலாம். உதாரணத்துக்கு நாங்கள் இங்கே இப்பொழுது பார்த்தது என்னவென்னு சொன்னால் MKV ஃபைல் ஃபார்மேட்டில் இருந்து MP4 ஃபைல் ஃபார்மேட்டுக்கு நாங்கள் அதனை மாற்றினோம். இப்பொழுது நாங்கள் இந்த OBS ஸ்டுடியோ என்னும் இந்த டூலினை பாவித்து நாங்கள் MKV ஃபைல் ஃபார்மேட்டில் இருந்து MP4 ஃபைல் ஃபார்மேட்டிற்கு எவ்வாறு ஃபைலை வந்து மாற்ற கன்வெர்ட் பண்ணலாம் என்பதை இப்பொழுது பார்ப்போம். இந்த OBS ஸ்டுடியோ என்னும் இந்த டூலை பற்றிய ஒரு பதிவினை நான் ஏற்கனவே பதிவிட்டுள்ளேன். அதாவது இந்த OBS ஸ்டுடியோ பற்றிய என்னுடைய பதிவுக்குரிய லிங்க் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் காணப்படுகின்றது. அதனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த OBS ஸ்டுடியோ பற்றி அறிந்து கொள்ளுங்கள். இது ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர். ஆனால் நாங்கள் இதனை வந்து இந்த ஃபைல் கன்வர்ஷனுக்கும் பாவிக்கலாம். இதனை டபுள் கிளிக் பண்ணி நாங்கள் அதனை ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, இப்பொழுது இந்த OBS ஸ்டுடியோ என்னும் டூல் வந்து ஓப்பன் பண்ணி வைத்துள்ளோம். அப்போ இந்த ஃபைலுக்குள்ளே சென்று இந்த ரிமேக்ஸ் ரெக்கார்டிங் என்பதை கிளிக் பண்ணி இப்போ எந்த ஃபைலை வந்து நாங்கள் கன்வெர்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி பாவிப்போம். இப்போ நான் வந்து இது ஒரு MKV ஃபைல் ஃபார்மேட். அப்போ இதை வந்து நாங்கள் MP4 ஃபைல் ஃபார்மேட்டுக்கு நாங்கள் மாற்றுவோம். இங்கே பாருங்கள் இது MKV. ஓகே, இதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். அப்போ இங்கே வந்து அதே ஃபோல்டரில் இந்த நேமில் வந்து இது வந்து கன்வெர்ட் பண்ண போகுது. அப்போ நாங்கள் கிளிக் ரிமேக்ஸ். அப்போ உடனடியாக அது கன்வெர்ட் பண்ணிப்பட்டு விட்டது. அதை க்ளோஸ் பண்ணி போட்டு திருப்பி நாங்கள் வந்து இந்த இங்கே பார்க்கும்பொழுது பாருங்கள் இது வந்து MP4க்கு மாற்றப்பட்டு விட்டது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதனை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணவும் மற்றும் இந்த சேனலினை சப்ஸ்கிரைப் பண்ணவும் அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்தி விடவும். மற்றது இப்போ உங்களுக்கு ஏதாவது வீடியோ என்னிடமிருந்து தேவைப்பட்டால் கமெண்ட்ஸில் அதனை பதிவிடவும்.
எனக்கு தெரிந்தால் அந்த வீடியோவை உங்களுக்கு நான் பதிவேற்றுகின்றேன். நன்றி, வணக்கம்.